இப்போது நாங்கள் வந்து இந்த காட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஐயா என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து பல கருத்துக்களை கொண்டு தான் வந்து பசங்களுக்கும் அதை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நான் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன். நானும் விவசாயம்லாம் செஞ்சுருக்கேன். அந்த குடும்பத்தில் தான் வளர்ந்து வந்திருக்கேன். இதுவுமே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு நான் இது வரைக்கும் போயிட்டுலாம் வந்ததில்லை. சொந்த நிலத்தை இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு கரும்பு நெல் அதில் தான் நான் பார்த்துருக்கணும் அவசரம். இந்த மாதிரி எனக்கே தெரியாது. இப்போ கருங்காலி செம்மரம்லாம் கேள்விப்பட்டதோட சரி, நான் என் கண்ணால் பார்த்தது கிடையாது. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு தெரியாத மரங்கள் பேராக இருக்கட்டும், உண்மையான அந்த மரத்தையே பார்த்து நாங்கள் எல்லாருமே வியப்படைஞ்சிருக்கோம். இப்போ எதிர்கால சந்ததிக்குமே இந்த மாதிரி வாய்ப்பு இனிமேல் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் நம்ம எல்லாருமே இன்றைக்கி கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா தெரியாத மரம் பேர் என்ன, இந்த பூ எப்படி இருக்கும், இந்த பூவால் என்ன பயன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஐயா நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பாம்புமே நம்ம நிறைய படிச்சிருக்கோம். எல்லாமே விஷம்தான் அப்படிலாம் நினச்சிருக்கோம். ஆனால் விஷம் உள்ளது இது, விஷம் இல்லாதது, இதனால் என்ன பயன் எல்லாமே ஐயா நமக்கு சொன்னார். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். எல்லாமே நமக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. இன்றைய நாள் நமக்கு இனிமே திரும்ப கிடைக்குமான்றது கஷ்டம்தான். ஆனால் இன்றைய பொழுது நமக்கு இனிதாக அமைஞ்சிச்சு. அப்புறம் இங்கே இருக்க பார்த்திங்கன்னா சுத்தமான காற்றை நமக்கு இன்றைக்கி சுவாசித்தோம். ஓகேங்களா? இப்போ இருக்க நம்ம ஜென்ரேஷனில் எல்லா சுத்தமான நீர் காற்று நம்மளே 25% தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நகரப்புற பகுதியில் சுத்தமான காற்று நம்ம சுவாசிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எங்கேயாவது சத்தம் இல்லாமல் நம்ம படுத்துருக்கோமா ஒரு 10 நிமிஷம்? ஆனால் இப்போ இங்கே வந்து உட்காந்துலாம் எவ்வளோ அமைதியாக இருக்குது நம்மளை சுற்றி இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு அமைவு எதிர்கால சந்ததிக்கு, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கோ பேர பிள்ளைங்களுக்கோ இது வந்து கிடைக்கவே கிடைக்காத ஒன்று. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இயற்கையை நம்ம பராமரிக்கணும். ஒவ்வொருத்தருமே ஐயா சரவணன் ஐயா போல் நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சா நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் நம்ம ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொண்டோம். இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பாதுகாக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ மரக்கன்றுகளை நடுங்க, செடிகளை பாதுகாத்துக்குங்க அப்படின்னு நம்ம விழிப்புணர்வு படுத்த போகிறோம். ஓகேங்களா? நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணோம், வேணாம் அந்த மரத்தை வெட்டாதீங்க, நம்ம வீடு பொறுமையாக கூட கட்டலாம், இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்க பழகிக்கிட்டு இயற்கையை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு நம்ம நல்ல நீர் காற்றை ஃபஸ்ட்டு உருவாக்கி கொடுப்போம். தேங்க்யூ.